எல்லாருக்கும் வணக்கம். ஞானகோஷ் வழங்கும் இந்த விளக்க உரைக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நாம எல்லாருமே என்னைக்காவது ஒரு நாள் யோசிச்சு பார்த்துருப்போம் இல்லையா? இந்த விஷாலமான பிரபஞ்சம், இந்த நட்சத்திரங்கள், கோள்கள் இதெல்லாம் எப்படி உருவாச்சுன்னு. இன்னைக்கு நாம ஸ்ரீமத் பாகவதத்தோட ஆழமான ஞானத்துல இருந்து இந்த கேள்விக்கான பதில தேட போறோம். முதல் ஸ்கந்தம் 3வது அத்தியாயத்துல வர்ற முதல் 5 ஸ்லோகங்கள் படைப்போட மூலத்தை பத்தி நாம கற்பனையே பண்ணி பார்க்க முடியாத சில உண்மைகளை நமக்கு சொல்ல போகுது. வாங்க உள்ள போலாம். சரி, நம்ம பயணத்தை நேரடியா ஆரம்பிச்சிடலாம். நம்ம எல்லாருடைய மனசுலயும் எப்பவுமே இருக்கிற அந்த ஒரு பெரிய கேள்வி, இந்த பிரபஞ்சம் எங்க இருந்து வந்துச்சு, இதோட மூலம் என்ன? ஆச்சரியமா இல்லையா? ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடியே இந்த ஸ்லோகங்கள் இதுக்கு ரொம்ப தெளிவான ஒரு பதில கொடுக்குது. இந்த தெய்வீகமான விளக்கத்தை நமக்கு கொடுக்கிறவர் சூத கோஸ்வாமி. சரி, அவர் சொல்ல போற முதல் ஸ்லோகத்துக்கு போலாம். படைப்போட படி, அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எப்படி நடந்துச்சுன்னு அவர் இங்கிருந்து தான் விளக்க ஆரம்பிக்கிறார். சூத உவாச்சா ஜக்ருஹே பௌருஷம் ரூபம் பகனான் மகதாதிபிஹி சம்பூதம் ஷோடசகலமாதௌ லோக சிருஷ்ருக்ஷயா. 1. இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் உண்மையிலே நம்மள பிரமிக்க வைக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எதுவுமே இல்லாத, படைப்பே இல்லாத ஒரு நிலை. அப்போ முழுமுதற் கடவுளான பகவான் இந்த உலகங்களை உருவாக்கணும்னு நினைக்கிறாரு. அதுக்காக முதல்ல தன்னை ஒரு பிரம்மாண்டமான பிரபஞ்ச வடிவமா, அதாவது புருஷ அவதாரமா விரிவுபடுத்துறார். அவர்கிட்ட இருந்து தான் இந்த ஜட உலகத்தை உருவாக்குறதுக்கான எல்லா மூலப்பொருட்களும் வருது. அது மட்டும் இல்ல, இந்த உலகத்துல நாம இயங்குறதுக்கு தேவையான 16 தத்துவங்களும் அப்போதான் படைக்கப்படுது. சொல்லப்போனா இதுதான் பிரபஞ்ச உருவாக்கத்தோட முதல் ரொம்ப ரொம்ப முக்கியமான படி. சரி, இந்த முதல் பிரபஞ்ச வடிவம் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சு? படைப்போட கதை இதோட முடியல. அடுத்த ஸ்லோகம் இதை இன்னும் டீட்டெயிலா நமக்கு விளக்குது. வாங்க இந்த மர்மம் அடுத்த கட்டத்துக்கு எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். யஸ்யாம்பசிஷயானஸ்ய யோக நித்ராம் விதன்வதः நாபிருதாம்புஜாதாசீத் பிரம்மா விஸ்வஸ்ருஜாம் பதிஹி. இங்கதான் படைப்போட அடுத்த கட்ட அற்புதம் நடக்குது. நம்ம போன ஸ்லோகத்துல பார்த்தோம் இல்லையா, அந்த புருஷ வடிவம். அதோட ஒரு அம்சம், அதாவது கர்ப்போதகசாயி விஷ்ணு ஒவ்வொரு பிரபஞ்சத்துக்கும் உள்ளே இருக்கிற காரண நீர்ல யோக நிதிரையில படுத்திருக்காரு. அப்போ அவரோட தொப்புள்ள இருந்து ஒரு பிரம்மாண்டமான தாமரை தண்டு மெதுவா முளைச்சு மேல வருது. அந்த தாமரை மலர்ல இருந்து தான் இந்த பிரபஞ்சத்தோட சீஃப் இன்ஜினியர்னு சொல்லப்படுற பிரம்மதேவர் தோன்றுகிறார். இப்போ நீங்க ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த புருஷ அவதாரம்னு சொல்றது ஒரே ஒரு வடிவம் இல்ல, அதுக்கு 3 நிலைகள் இருக்கு. முதல்ல காரணோதகசாயி விஷ்ணு, இவர்தான் மகாவிஷ்ணு. எண்ணற்ற பிரபஞ்சங்களை உருவாக்குறதே இவர்தான். 2வது கர்ப்போதகசாயி விஷ்ணு, இவர்தான் ஒவ்வொரு பிரபஞ்சத்துக்குள்ளையும் நுழைஞ்சு பிரம்மாவை உருவாக்குறார். 3வது க்ஷீரோதகசாயி விஷ்ணு, இவர்தான் பரமாத்மாவா நம்ம ஒவ்வொருத்தரோட இதயத்துக்குள்ளையும் இருக்கார். இந்த அமைப்பு தான் படைப்போட முழு பரிமாணத்தை நமக்கு காட்டு. அப்போ பகவானோட இந்த பிரபஞ்ச வடிவத்தோட தன்மை என்ன? அதுவும் இந்த ஜடப்பொருட்களால் ஆனதா? இந்த சந்தேகம் நமக்கு வரலாம் இல்லையா? 3வது ஸ்லோகம் இந்த சந்தேகத்தை நமக்கு தெளிவுபடுத்துது. யஸ்யாவ்யவசம்ஸ்தானேஹி கல்பிதோ லோகவிஸ்தரஹ தத்வை பகவதோ ரூபம் விஷுத்தம் சத்வமூர்ஜிதம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து. நல்ல கவனிங்க. இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற கோடிக்கணக்கான கிரக மண்டலங்கள் எல்லாமே அந்த பகவானோட பிரம்மாண்டமான உடம்புல தான் இருக்குன்னு நாம கற்பனை செஞ்சாலும் ஒரு முக்கியமான வித்தியாசம் இருக்கு. அவரோட உடல் நம்மள மாதிரி பஞ்சபூதங்களாலான ஜட பொருள் கிடையாது. அது முற்றிலும் ஆன்மீகமானது, நித்தியமானது. இதைத்தான் விஷுத்தம் சத்துவம்னு வேதம் சொல்லுது. அதாவது இந்த ஜட இயற்கையோட எந்த ஒரு குணமும் இல்லாத ஒரு தூய்மையான ஆன்மீக நிலை. அப்படியானா இப்படிப்பட்ட தெய்வீகமான ஆன்மீகமான வடிவத்தை யாரால பார்க்க முடியும்? அது பார்க்க எப்படி இருக்கும்? 4வது ஸ்லோகம் அந்த அற்புதமான தரிசனத்தை நமக்கு விவரிக்குது. பஷ்யந்த்யதோ ரூபமதப்ரசக்ஷுஷா சஹஸ்ரபாதோருபுஜானனாத்புதம் சஹஸ்ரமூர்த்வ ஸ்ரவணாக்ஷி நாசிகம் சஹஸ்ரமௌல்யம் வரகுண்டலோல்லசத். அப்பா, இந்த தரிசனத்தை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. இந்த தெய்வீக வடிவத்தை நம்மளோட சாதாரண கண்களால பார்க்கவே முடியாது. தூய்மையான பக்தர்கள் மட்டும்தான் அவங்களோட பக்திங்கிற பூரணமான கண்களால இதை பார்க்க முடியும். அவங்களுக்கு அந்த வடிவம் எப்படி தெரியுமா? ஆயிரக்கணக்கான கால்கள், கைகள், முகங்கள், ஆயிரக்கணக்கான தலைகள், காதுகள், கண்கள். அது ரொம்ப பிரம்மாண்டமாவும் அற்புதமாவும் காட்சியளிக்குது. அது மட்டும் இல்லாம ஆயிரக்கணக்கான தெய்வீக ஆபரணங்களால ஜொலிக்குது. இது உண்மையிலேயே வார்த்தைகளால விவரிக்க முடியாத ஒரு பிரம்மாண்டமான காட்சி. சரி, இந்த புருஷ வடிவத்தோட கடைசி மற்றும் முக்கியமான விஷயம் என்ன? இதுவரைக்கும் நாம பார்த்த எல்லா விஷயங்களோட கிளைமேக்ஸா 5வது ஸ்லோகம் அதோட உண்மையான நிலையை நமக்கு வெளிப்படுத்த போகுது. ஏதன்னானாவதார்னா நிதானம் பீஜமவ்யயம் யஸ்யாம்சாம்சேன ஸ்ருஜ்யந்தே தேவ நிர்யங்க நராதயஹ. 5. ஆக
நம்ம தேடின பதில்களோட உச்சகட்டம் இதுதான். நாம இதுவரைக்கும் விவரிச்ச இந்த பிரம்மாண்ட வடிவம், அதாவது கர்ப்போதக சாயி விஷ்ணு தான் இந்த உலகத்துல தோன்றின ராமர், கிருஷ்ணர் மாதிரியான எல்லா அவதாரங்களுக்கும் மூல ஆதாரம். அதுதான் பீஜம் அவ்வியம், அதாவது ஒருபோதும் அழியாத மூலவிதை. இன்னும் சொல்லப்போனா அந்த வடிவத்தோட ஒரு சின்ன அம்சத்துல இருந்து தான் தேவர்கள், மனிதர்களான நாம, விலங்குகள்னு இந்த உலகத்துல இருக்கிற எல்லா உயிரினங்களுமே படைக்கப்படுறோம். இந்த 5 ஸ்லோகங்கள் மூலமா நாம படைப்போட மூலத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ யோசிச்சு பாருங்க, இந்த புருஷ வடிவம் தான் எல்லா அவதாரங்களுக்கும் எல்லா உயிர்களுக்கும் மூலம்னா அது இந்த படைப்போட ஒருமைப்பாட்டை பத்தியும் எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிற அந்த ஒரே மூலத்தை பத்தியும் நமக்கு என்ன சொல்ல வருது? இது நாம ஆழமா சிந்திக்க வேண்டிய ஒரு கேள்வி இல்லையா? இந்த விளக்கத்தை இவ்ளோ நேரம் பொறுமையா கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. ஞானகோஷ் ஒரு பன்மொழி சேனல். இங்க நாங்க ஆங்கிலம், இந்தி, மராத்தி, தமிழ், பெங்காலின்னு பல மொழிகள்ல ஆன்மீக ஞானத்தை பகிர்ந்துக்கிறோம். இன்னும் பல மொழிகள்ல கொண்டு வரவும் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். சனாதன தர்மத்தோட காலத்தால் அழியாத பொக்கிஷங்களை உங்களுக்கு ரொம்ப எளிமையா, தெளிவா, அர்த்தமுள்ளதா கொண்டு வந்து சேர்க்கறதா எங்களோட நோக்கம். எங்க சேனல்ல ஸ்ரீமத் பாகவதம், பகவத்கீதை, மகாபாரதம், லலிதா சகஸ்ரநாமம், தெய்வத்தின் குரல், மகாராஷ்டிரா வங்காள மகான்கள், ஆதிசங்கரன் பல விஷயங்களை பத்தி தினமும் பதிவுகளை நீங்க பார்க்கலாம். எங்களோட இந்த முயற்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு ஞானகோஷ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போதான் எங்களோட தினசரி பதிவுகள் உங்களுக்கு உடனே வந்து சேரும். மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க குடும்பத்தினர், நண்பர்களோட ஷேர் பண்ணி இந்த தெய்வீக ஞானத்தை எல்லார்கிட்டையும் கொண்டு சேருங்க. வாங்க, சனாதன தர்மத்தோட ஒளிய நாம எல்லாரும் சேர்த்து பிரகாசமா வச்சுக்கலாம். நன்றி.